இப்ப என்னுடைய குடியுரிமைகள் அனைத்தும் ஒப்படைக்கிறதுக்காக திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு நான் வந்தேன். என்னுடைய குழந்தை நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் முன்னாடி திராவிட மாடல் கொடியும் பிஜேபியினுடைய அரசினுடைய கொடியும் கண்டிப்பா எரிக்கும்ன்றது இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம நாங்க இருக்கிறோம். என்னுடைய போராட்டம் கண்டிப்பா டெல்லியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துன்றதும் தாக்கத்தை ஏற்படுத்துறது வாயிலா தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க சார்? ஆல்ரெடி நான் தலைமைச் செயலகத்தில் பொறுப்பு கொடுக்குறப்போ நான் அதில் சொல்லியிருந்தேன், என்னுடைய குடியுரிமைகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்ட நான் ஒப்படைப்பேன்னு சொல்லி அங்கேயும் சொல்லியிருந்தேன் நான். சரிங்க. இப்ப என்னுடைய குடியுரிமைகள் அனைத்தும் ஒப்படைக்கிறதுக்காக திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு நான் வந்தேன். அவர்கிட்ட கடிதங்கள் கொடுக்கப்பட்டேன். என்னுடைய ஆவணங்களை அவர் பெற மறுத்துட்டாரு. நான் அதனால கடிதம் மட்டும் வாங்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாருங்க? அவரு என்னுடைய கடிதம் மட்டும் வாங்கியிருக்காரு சார், அவ்வளவுதான். கடிதம் மட்டும் வாங்கியிருக்காரு. சரிங்க. ஆவணங்களை இன்னும் வாங்க மறுத்திருக்காரு. எனக்கு 2 நாளுக்குள்ள இது ஏதாவது தகவல் இல்லைன்னா நான் தகுந்தபடி ரிஜிஸ்டர் போட்டு கொடுக்குறதா என்ன கொடுத்துட்டு என்னுடைய அடுத்த கட்டமா அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக்ல டெல்லி பயணத்தை கண்டிப்பா மேற்கொள்வோம். இதுல கண்டிப்பா அங்க நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ஜனபத்துல, அதாவது டெல்லி ஜனபத்துல என்னுடைய குழந்தை நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் முன்னாடி திராவிட மாடல் கொடியும் பிஜேபியினுடைய அரசினுடைய கொடியும் கண்டிப்பா எரிக்கும்ன்றது இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம நாங்க இருக்கிறோம். எனக்கு தேவை நீதி விசாரணை, ஒரே இதுதான். எனக்கு நீதி விசாரணை வேணும். ஆணையங்கள் செயலற்றால் நாடு செயலற்று போறோம். ஆனால் நீதி விசாரணை எனக்கு வேணும். இல்ல என்னுடைய குடியரசுத் தலைவர் இதுல அரசியலமைப்பை காக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் இதுல காக்க தவிர்த்தாருன்னா சொல்ல முடியல. என் குழந்தையுடைய ஆர்டிகல் 20, 21, 22, 23 எல்லாமே போயிருச்சு. 77வது குடியரசு தினத்துல இன்னைக்கு அம்பேத்கர், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பேரை சொல்றது கூட, உச்சரி சொல்றது கூட இன்னைக்கு நாடு மறுக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால என்னுடைய போராட்டம் கண்டிப்பா டெல்லியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துன்றதும் தாக்கத்தை ஏற்படுத்துறது வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, மிக்க நன்றி. தமிழ்நாட்டு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் ஷா. தேங்க்யூ சார்.